ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ருசிப்போமா. செட்டிநாடு ஸ்டைலில் ஒரு சிம்பிளான முட்டை குழம்பு எப்படி செய்யுதுங்கிறத பார்த்துடலாம். இது நம்ம டிஃபனுக்கும் வச்சுக்கலாம், ரைஸ்க்கும் வச்சுக்கலாம். எப்படி செய்யுதுங்கிறத பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம மசாலா அரைச்சி விட்டு தான் செய்ய போகிறோம் முட்டை குழம்புக்கு. பிரியாணி ஸ்பைசஸ் இருக்கு இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 4 பீஸ் அளவுக்கு பூண்டு, விரல் சைஸ் அளவுக்கு இஞ்சி தோல் உரிச்சு நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே சின்ன வெங்காயம், 2 நெக்கு கறிவேப்பிலை, இது கூட சீரகம், மிளகு, சோம்பு 3மே ஆட் பண்ணிக்கலாம். செட்டிநாடு ஸ்டைல்னாலே இந்த மாதிரி மசாலா அரைச்சி விட்டு தான் செய்வாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே கோல்டுனால ரொம்ப அவஸ்தைப்படுறோம். இந்த மாதிரி மிளகு இந்த மாதிரிலாம் போட்டு நம்ம செய்யும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுவும் இந்த கிளைமேட்டுக்கு வெதருக்கு சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. தேவையான அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு இப்போவே போட்டுட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 2 மினிட்ஸ்லேயே பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். ஒன்று பெருசு, இன்னொன்று சின்னது. சின்னது கூட நீங்கள் 2ம் போட்டுக்கலாம். என்னது ஒன்று ரொம்ப பழமாக இருந்தனால ஒன்று பெருசும் ஒன்று சின்னதும் போட்டேன். தக்காளி நல்லா வதங்கணும். மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 3 மினிட்ஸில் குக் ஆகிடும். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கசகசா போட மறந்துட்டாங்க. கசகசாவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தக்காளி நல்லா குழஞ்சு பேஸ்ட் மாதிரி வதங்குற வரைக்கும் இருக்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம் தான் நல்லா ருசியாக இருக்கும். தக்காளி நல்லா குழஞ்சு பேஸ்ட் மாதிரி வதங்கட்டும். பாருங்கள், தக்காளி நல்லா குழஞ்சிருச்சு. நீங்கள் இது கூட தேங்காய் ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம். நான் தேங்காய் போட மாட்டேன். அவ்வளோதாங்க, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போது கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே வரமிளகாய் தூளை ஆட் பண்ணிக்கலாம். அந்த சூடோடு இருக்கும் போதே நல்லா கிளறி விட்டுக்கிட்டோம் அப்படின்னா நல்லா அதுவும் வதங்கிரும். குழம்புக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாய் தூள் இப்போவே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாளிக்கும் போது பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுது இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி உப்பு, காரம் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம எதுவுமே போட வேண்டியதில்லை. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. நல்லா இது கொதிச்சு பச்சை வாசமெல்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வரும்ல, அந்த டைமில் நம்ம தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். மூடி போட்டு வச்சிடலாம். லோ டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். 3 மினிட்ஸ்க்கு அப்புறமா பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி அளந்து ஊற்றியாச்சுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சிடலாம். இதை நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா உப்பு, காரம் செக் பண்ணிக்கோங்க. நான் 3 முட்டையை வேக வச்சுருக்கேன். உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். சூடு ஆறுனதுக்கப்புறமா தோல் உளிச்சு இந்த மாதிரி 4 பக்கமும் கீரல் போட்டு விட்டுக்கலாம். அப்போ தான் உள்ளுக்குள்ளே நல்லா மசாலா இறங்குங்க. 3 முட்டையை வேக வச்சு ஆட் பண்ணிக்கலாம். 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம்.
இதே போல் நம்ம 3 முட்டையும் கீரல் போட்டுக்கலாம். உடைச்சி விட்ட முட்டை குழம்பு ரெசிபியும் நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ நம்ம 2 முட்டையை உடைச்சி ஊற்ற போகிறோம். இப்போ இது நல்லா குக் ஆகட்டும். ஒரு 1 செகண்ட் 10 செகண்ட் ஆனதுக்கப்புறமா எடுத்து வச்சிருக்க மிளகுத்தூளும் வரமிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி குழம்புல உப்பு போட்டிருக்கோம். இதில் தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே ஒரு லோ ஃப்ளேம்லேயே குக் ஆகட்டுங்க. இந்த மாதிரி நம்ம செய்யும்போது ரொம்ப நல்லா குக் ஆகட்டும் லோ ஃப்ளேம்லே. உள்ளே இருக்கிற எல்லோ நல்லா குக் ஆகணுங்க. இந்த மாதிரி நம்ம ஆட்டும் போது கீழே வராமல் இருக்கணும். அது வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே அப்படியே குக் ஆகட்டும். ஓரத்தையெல்லாம் எடுத்து விட்டுட்டு பீஸ் போட்டுக்கலாம். இது மஞ்சள் இப்படி இருந்தாலும் ஓகே தான். நம்ம 2 முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா அடிச்சு விட்டு கலந்து ஊற்றினாலும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ நீங்கள் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. திருப்பி போட்டு 2 சைடும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். குழம்பு பாருங்கள் நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி எடுத்திருக்கேன். நான் காஞ்ச வெந்தயக்கீரை இருக்குல்ல அதுதான் நான் எடுத்திருக்கேன். நல்லா கையால் கசக்கி போட்டுக்கோங்க. ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம வேக வச்சிருக்க முட்டையை போட்டுக்கலாம். இது ஒரு 3 மினிட்ஸ் நல்லா ஒன்று சேர கொதிக்கட்டும். நம்ம உடச்சி ஊற்றின முட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி முட்டை நல்லா குக் ஆகி தாங்க இருக்குது. ரொம்ப நேரம் குக் பண்ணணுங்கிறது இல்லை. ஒரு 2 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் இருந்தாலே போதும். அந்த மசாலாலாம் நம்ம உடச்சி ஊற்றின முட்டையில் ஏறணும். அதுக்காக தான் நம்ம 2 மினிட்ஸ் வச்சுருக்கோம். ஒரு ஹை ஃப்ளேமில் 2 மினிட்ஸ் இருந்தாலே போதும். நம்ம ஆல்ரெடி கசூரி மேத்தியும் போட்டாச்சு. அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம டிஃபனுக்கு ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சர்வ் பண்ணும்போது லைட்டாக பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நல்லா இந்த மலைக்கு இதமாக சுருக்குன்னு நல்லா காரசாரமாக செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறந்துடாமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய்.